அவர் என்ன சொல்றாருன்னா ரீலொகேட் டு தர்கா, தர்காவை இடம் மாற்றணும்னாரு. இப்போ தீப ஏத்துற பிரச்சனைன்னு பேசுறீங்கல்ல, தர்காவை இடம் மாற்றணும், தர்காவை இடிக்கணும், அதன் மூலமாக ஒரு மத மோதலை ஏற்படுத்தணுன்றது தான் அவங்களுடைய சிந்தனை. எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலொகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலொகேட் பண்ணிக்கோங்க. எப்ப பாரு மதம் 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 மத கலவரங்களை விதைச்சி அவ்வளவு பெரிய அக்கிரமங்களும் அநியாயங்களும் பண்றாங்களே, அந்த மாதிரி மதுரை மண்ணை மாற்றிவிடக்கூடாது. மதுரை என்பது மத நல்லிணக்க பூமி. 2000 ஆண்டுகளாக எங்களிடத்தில் எந்த மத மோதலுக்கான ஒரு வரலாற்று சூடு கூட கிடையாது. வருஷமா நான் எங்க அப்பா சின்ன பிள்ளையில இருந்து அந்த ஓம் கோயில்ல தான் தீபம் ஏத்துறாங்க. புதுசா வந்துகிட்டு நாங்க மேலதான் தீபம். இந்த பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால இப்ப ரொம்ப போர்ஸா பண்றாங்க. கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க, மேல தீபம் ஏற்ற சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கோயில் நிர்வாகமே அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கோயிலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். சரிங்களா? பிஜேபியோட தூண்டுதல் தான் இது. இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே தமிழக அரசு தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சங்கிகள் போய் கலந்து கொண்ட நிலையிலே மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு அவர்கள் முயற்சி செய்த நிலையில் அதை அரசு அதிகாரிகள் மத கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுக்கு அனுமதி மறுத்த அந்த சம்பவம் என்று இப்பொழுது திருப்பரங்குன்றத்துடைய செய்தி என்பது சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அது கடந்த காலங்களில் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, இதில் அரசு செய்யக்கூடிய நிலைகள் என்ன, இதில் நீதிமன்றம் செய்யக்கூடிய நிலை என்ன, இதில் சங்கிகளுடைய பங்களிப்பு என்ன, சங்கிகள் ஏன் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து இங்கே களமிறங்கி இருக்கிறார்கள் என்பது குறித்து முழுமையாக இன்றைய செய்தியும் சிந்தனையிலே நாம் அலச இருக்கின்றோம். பாபர் மசூதி பாணியிலே தமிழகத்திலே மத கலவரத்தின் மூலமாக ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற சித்தாந்தத்தை உடைய பாஜக தமிழகத்திலே தன்னுடைய கள்ள குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற சில அமைப்புகளை வைத்து ஆங்காங்கே சில மத பிரச்சனைகளை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இந்தியாவிலே பாபர் மசூதி இடிப்பை அவர்கள் முன்னிறுத்தித்தான் தங்களுடைய அரசியல் காய் நகர்த்தலை நகர்த்தினார்கள். 1990களுக்கு பிறகுதான் பாஜக இந்த இந்திய தேசத்திலே காலூன்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதற்கு அஸ்திவாரமாக இருந்தது மத கலவரங்கள், மதத்தின் பெயரால் அவர்கள் ஏற்படுத்திய மத மோதல்கள். இதை தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நீண்ட நெடிய காலங்களாக பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் கையில் எடுத்திருப்பது தான் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய அதை கையில் எடுத்து இப்பொழுது அதை பெரிய பிரச்சனையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சிக்கந்தர் தர்காவுக்கு நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற அந்த நிலையை கடந்து இது தர்காக்காக பேசக்கூடியதல்ல, இது நம்ம கொள்கை சார்ந்து பேசக்கூடியதல்ல, அநியாயமாக அக்கிரமமாக சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் அந்த இடங்களை அபகரிக்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல செயல்களை செய்து வருகின்றார்கள். அதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனையிலே நாம் அலச இருக்கின்றோம். சிக்கந்தர் தர்காவை பொறுத்தவரை அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறுகள் இருக்கிறது. பல 100 ஆண்டுகளாக சிக்கந்தர் தர்கா அங்கே இருக்கு. 1920களிலிருந்து சிக்கந்தர் அந்த தர்கா பல வழக்குகளையும் சந்தித்திருக்கிறது. இப்ப இருக்கிற மாதிரி மத மோதலுக்கான வழக்குகள் கிடையாது, இடத்திற்கான பல வழக்குகள். 1920ல் ஒரு ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மண்டபம் ஒன்றை அந்த சிக்கந்தர் தர்கா அவங்க நிர்வாகத்தின் சார்பாக கட்டுறாங்க. அப்போ தேவஸ்தானம் சார்பாக அங்கே ஒரு வழக்கு ஒன்று மதுரையில் இருக்கக்கூடிய கூடுதல் நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த வழக்கை விசாரித்த ராம் ஐயர் அவர்கள் எல்லாத்தையும் விசாரித்து விட்ட பிறகு இங்கே அவங்க ஒரு மண்டபம் ஒன்று கட்ட போகிறாங்க. இந்த மண்டபம் யாருடைய இடத்துல கட்டுறாங்க, அது தேவஸ்தானத்துடைய இடமா அல்லது அரசுடைய இடமா அல்லது தர்காவுடைய இடமா என்பதை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு அவர் 1923 ஒரு தீர்ப்பு வழங்குகின்றார். அது கீழே இருந்து போகக்கூடிய படிக்கட்டு, தர்காவுக்கு சொந்தமான நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை, மலையுடைய உச்சி, இவை அனைத்துமே தர்காவுக்கு சொந்தமானது. அந்த இடத்தில் அவர்கள் மண்டபம் கட்டி கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று 1923 ராம ஐயர், முஸ்லீம் கிடையாது, இந்த தீர்ப்பை வழங்கியவர் ராம ஐயர் என்று சொல்லக்கூடியவர் அனைத்தையும் ஆய்வு செய்துவிட்டு திருப்பரங்குன்றத்திற்கு அந்த தர்காவுக்கு உரிய இடம் என்ன, அந்த மலை குன்றிலே சிக்கந்தர் தர்காவுக்குரிய இடம் என்ன என்பதை அந்த தீர்ப்பில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு தேவஸ்தானம் சார்பாக லண்டன் பிரிவி கவுன்சில் கிட்ட போறாங்க. அப்பொழுது உச்ச நீதிமன்ற அளவுக்கு அந்தஸ்து உள்ள, ஏன்னா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் 1923
அப்போ லண்டன் பிரிவி கவுன்சிலில் போய் இது மாதிரியான அங்கே மண்டபம் கட்ட போகிறாங்க, அந்த இடத்துல வந்து கட்டக்கூடாது என்று தேவஸ்தானம் போய் முறையிடுகின்ற போது பிரிவி கவுன்சிலில் ராம ஐயர் வழங்கிய அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த படிக்கட்டுகள், நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை, மலை உச்சி, இது எல்லாமே தர்காவுக்கு சொந்தமானது என்று பிரிவி கவுன்சிலும் 1923 தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு பல நேரங்களில் தர்கா அமைப்பினர் வந்து ஒரு சுனம் ஒன்று கட்டுறாங்க. அந்த ஒளி செய்யக்கூடிய அந்த தண்ணீர் செல்வதற்காக அந்த பாதைகளை, ஏன்னா அது மலை, நார்மலாக ஒரு ஊர் மாதிரி இல்லை, அதுக்கு அந்த சுனை மாதிரி கட்டுகின்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1975 ஒரு வழக்கு ஒன்று சிக்கந்தர் தர்கா சம்பந்தமாக சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2011 வந்து பாதைகளில் விளக்கு அமைக்கிறதுக்காக மாநகராட்சி சார்பாக ஒரு வழக்கு ஒன்று போட்டு அதையும் சந்திக்கிறாங்க. ஏன்னா இது இட பிரச்சனைகள்லாம் வர்றதுனால ஒவ்வொரு நேரங்களையும் அந்த வழக்குகள் வரும்போது, நெல்லித்தோப்பில் வந்து பக்ரீத் பண்டிகை தொழுகை நடத்தும் போது அது சம்பந்தமான ஒரு வழக்கையும் சந்திக்கிறாங்க. இப்படியெல்லாம் அந்த வழக்குகள் வரும்போதெல்லாம் வரக்கூடிய தீர்ப்புகளில் என்ன மென்ஷன் பண்ணப்படுதுன்னா, அந்த பாதை, நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லக்கூடிய பாதை, மலையுடைய உச்சி, இது எல்லாமே சிக்கந்தர் தர்காவுக்கு உரியது என்று அனைத்து தீர்ப்புகளிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சிக்கந்தர் தர்காவுடைய ஒரு அடிப்படையான ஒரு பின்னணி. அந்த இடம் வரையறுக்கப்பட்ட இடம், சிக்கந்தர் தர்காவுடைய அந்த இடம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை பல நீதிமன்ற தீர்ப்புகளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது உள்ளது. இந்த கலவரம் செய்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை பாபர் மசூதி பாணியில், அயோத்தி பாணியில் திருப்பரங்குன்றத்திலையும் கையில் எடுத்தாங்க. இதற்கு முன்னாடி அங்கே ஆடு கோழியும் பலியிடக்கூடிய அந்த சூழ்நிலையில் அங்கே பலியிடக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை எழுப்பி எச் ராஜா போன்ற வகையராக்கள் அங்கே களம் இறங்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுத்தினாங்க. அந்த திருப்பரங்குன்றம் என்பது சங்கிகள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடமாக அதை வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, இது இப்போ நேற்று இல்லை, இவங்க எப்போவுமே ஒரு திட்டத்தை எடுத்தாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ பாபர் மசூதி என்று சொன்னால் 1992 பாபர் மசூதி இடிக்கிறாங்கன்னா, இது ஏதோ 91 90 அவங்க ரத யாத்திரை நடத்தினாங்களா, அப்போ திட்டமிட்டதில்லை. 1948 அதில் போய் சிலை வைத்ததுலேருந்து அந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. இப்படி ஒரு நீண்ட நெடிய காலங்கள் திட்டம் போடுவாங்க. அப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்றைய தினம் வரக்கூடிய அந்த தீர்ப்புகள், அரசுடைய நகர்வுகள், அதிகாரிகளுடைய அந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் எடுக்கும்போது இங்கே சங்கிகள் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, 1994 பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1994 இந்து பக்த ஜனசபை, அங்கே நாங்கள் வந்து தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல போய் தான் நாங்கள் வந்து தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்குறாங்க. இப்போ இல்லை, 1994 வந்து வழக்கு தொடுக்குறாங்க. நீங்கள் தர்காவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக, கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு, யாருக்கும் அந்த சங்கடம் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி 1994 ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. அதுக்கப்புறம் 1998 தர்கா நிர்வாகம் சார்பாக போய் நீதிபதி பாலசுப்ரமணியன் அவங்கக்கிட்ட ஒரு வழக்கு கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது, இந்த சங்கிகள் தொடர்ச்சியாக இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, இங்கே தாக்கக்கூடிய ஒரு மத வன்முறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குதுன்ற அந்த நிலையை எடுத்துகிட்டு போன உடனே 1998 நீதிபதி பாலசுப்ரமணியன் அவர்கள் தெளிவாக சிக்கந்தர் தர்காவுக்குள்ள இடம் எது என்ற எல்லா வரையறைகளையும் சொல்லி, அங்கே அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடாது, மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை அதிகாரிகளும் உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று 1998 தீர்ப்பு வழங்குகிறார். அப்போ இவங்க 94 உள்ளே போகிறாங்க, 96 போகிறாங்க, 98 வந்து அங்கே தீபம் ஏற்றணுன்ற அந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுடைய தொடர்ச்சி தான் இப்போ ராம் ரவிக்குமார் என்பவர் வந்து மதுரை நீதிமன்றத்தில் போய் அவர் வந்து நாங்கள் தீபம் ஏற்ற போகிறோம், என்ன தீபம் ஏற்ற போகிறோன்னா ஏன் ஏற்ற போகிறீங்க, அதுக்கு என்ன வரலாற்று பூர்வமான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, அங்கே நீங்கள் தீபம் இதுக்கு முன்னால் ஏற்றுனீங்களா என்று சொல்லி நிறைய இடதுசாரி அமைப்புகளும் வழக்கறிஞர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமே சம்மந்தப்பட்டது கிடையாது, இது இந்துக்களும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. நீ யாரோ வெளியூரில் இருந்து வந்து இங்கே தீபம் ஏற்றணும்னு சொன்னால் அங்கே ஏன் தீபம் ஏற்றணும், அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் 2ஆம் உலகப் போர் வரைக்கும் அங்கே வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் அதை தடை செய்து விட்டான் என்ற ஒரு பொய்யே சொல்கிறாங்க. அவங்க அதில் வரலாற்று ஆவணம் ஏதாவது இருக்கா, அதுக்கு முன்னால் ஏற்றினதுக்கு இருக்கா என்பதெல்லாம் எடுத்து பார்த்தால் நாயக்கர் காலத்திலிருந்து இப்போ எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ, சங்கிகள் சொல்கிறாங்களே அங்கே இல்லை, கோவில் நிர்வாகம் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் தீபம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு 100 ஆண்டு கால எங்களுக்கு பாரம்பரியம் இருக்குன்றாங்க. ஆனால் வரலாற்று ஆவணங்களில்
1600 இருந்தே நாயக்கர் காலத்திலிருந்து அங்குதான் தீபம் ஏற்றப்படுகிறது என்ற வரலாற்று ஆவணங்களை இடதுசாரிகளும் வழக்கறிஞர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் சொல்லி அங்கு இவங்க மத மோதலை ஏற்படுத்துறதுக்கு தான் அது உள்ளே போகிறாங்க. இதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து தீபம் ஏற்றக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் கோயில் நிர்வாகம் ஆண்டாண்டு காலங்களாக அங்கே தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது ராம் ரவிக்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கி இந்த வழக்கை கொண்டு போகிறார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்களுடைய பெஞ்சுக்கு வருது. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனை பொறுத்தவரையிலும் இதில் நம்ம ஒரு தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இல்லை. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு தீர்ப்புக்கும் எந்த ஒரு வழக்குக்கும் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. அது அரசியல் சாசன சட்டம் சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தீர்ப்பு நல்லது என்ன கெட்டது என்ன விமர்சிக்கக்கூடிய அந்த உரிமையை இந்திய அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அப்போ ஒரு தீர்ப்பு தருகிறார்கள் என்று சொன்னால் யார் வழக்கு தொடுக்கிறது? ராம் ரவிக்குமார் யாரு? அவருடைய பின்னணி என்ன? கடந்த காலங்களில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இவர்கள் தமிழகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள்? இவர்கள் யாரை பின்புலமாக வைத்து செயல்படுகிறார்கள்? இந்த சங்கிகள் என்பவர்கள் இவர்களுடைய இந்திய வரலாறு என்ன? இதையெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு வழக்கை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அதில் கவனம் செலுத்தணும். ஒரு தீர்ப்புல நம்ம எந்த உள்நோக்கத்தையும் கற்பிக்க முடியாது, கற்பிக்கவும் கூடாது. ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர் உள்நோக்கம் கற்பிக்கிறார். அவர் ஒரு மேடையில் பேசும்போது கூட அவரை பற்றி நிறைய விமர்சனங்களை இடதுசாரிகளும் அந்த ஊரில் உள்ள, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு மதுரையில் செயல்படக்கூடிய சகோதரர்கள் அனைத்து மதத்தினர்களும் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக செயல்படுறாங்க. இங்கே மத மோதல், ஏன்னா 2000 ஆண்டுகளாக மதுரையில் வரலாறு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து எந்த மத மோதலும் கிடையாது. இப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்னைக்கு சங்கிகள் உள்ளே புகுந்து மிகப்பெரிய ஒரு மத மோதலுக்கு வித்திடுகிறார்கள் என்று சொல்லி அந்த நல்லிணக்க கூட்டணி சங்கிகள் உள்ள வரக்கூடாது என்று சொல்லி கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவங்க ஜி.ஆர். சுவாமிநாதனை பற்றி சொல்லும்போது கூட இவர் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இப்போ இந்த ராம் ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் வருகின்ற போது அவங்க எதுக்கு வராங்க, என்ன காரணம், இதை தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டிய நீதிபதி அவர்கள் இவர் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகிறார். அதாவது ஒரு நீதிபதி ஒரு டாக்குமெண்ட்டை வாங்குறது, இந்த பக்கம் டாக்குமெண்ட்டை வாங்குறது, உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் பிரச்சனை என்ன இதையெல்லாம் பார்க்குறது. இவரு சர்வேயர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நீதிபதியை நேரடியாக நான் ஆய்வுக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கே போய் ஆய்வு செய்துவிட்டு பிரச்சனைக்குரிய இடம் எது? சிக்கந்தர் தர்கா. இப்போ சிக்கந்தர் தர்காவுக்கும் தீபம் ஏற்றுற இடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்றதை நீங்கள் அந்த ஊர் மக்களை கேட்டீங்கன்னா எல்லாரும் அந்த ஊர் மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால தான் இந்த சங்கிகள் நடத்தக்கூடிய எந்த போராட்டத்துக்கும் அந்த ஊரில் உள்ள மக்களுடைய ஆதரவு கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாம் வெளியூர்ல இருந்து கூட்டு வரக்கூடியதும் இதுல இருந்து வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவர்களை பயன்படுத்தக்கூடியதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்கிகள் அந்த நிர்வாகத்தில் இருப்பாங்கல்ல அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து தான் அவங்க அங்கே பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஊர் மக்கள் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே அந்த மலை குன்றலை வைத்துத்தான் பல 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே தனியான ஒரு குன்றாக இருக்கக்கூடியது தான் சிக்கந்தர் மலை குன்று. இங்கேருந்து அதுக்கு வழி இருக்கிறதா என்று கேட்டால் வழி கிடையாது. இங்கேருந்து இவங்க சொல்லக்கூடிய இங்கே சுப்பிரமணிய சுவாமி கோயிலேருந்து அவங்க போய் இங்கே உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறாங்களா அந்த குன்று, இதுக்கு வழி இருக்கிறது. அது வேறொரு குன்று. அங்கே போக வேண்டும் என்று சொன்னால் சிக்கந்தர் தர்காக்குள்ளே போய் தான் அங்கே போக முடியும். அப்போ ஒரு மத வழிபாட்டு தலத்துக்குள்ளே போய் அதை கடந்து நம்ம இடத்துக்கு போய் அங்கே தீபம் ஏற்றுறதுனாக்கா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணுமா இல்லையா? அதனால தான் அதிகாரிகள் நேற்றைய தினம் அவ்வளவு கடுமையாக சங்கிகள் பெரிய கலவரம். இவங்கெல்லாம் யாருன்றதை நேற்றைய அந்த வீடியோக்களை பார்த்தா தெரியும். இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மேலே சேரை தூக்கி வீசுறது, அங்கே பேரிகார்டை தூக்கி வீசுறது, காவல்துறை அதிகாரிகள் அடித்து காயப்படுத்தியது, ரத்தம் சிந்த சிந்த காவல்துறையினர் போகக்கூடிய அந்த காட்சிகள் மிகப்பெரிய ஒரு கலவர பதட்டத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நேற்றைய நிலைகளை இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க அந்த கலவரத்தை ஏற்படுத்தணுன்றவங்கிறதுக்கு இவங்க வணக்க வழிபாடு செய்ய வந்தவங்க கிடையாது. இவ்வளவு நாளாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல கோவில் நிர்வாகம் அழகாக அவங்க வணக்க வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றிட்டு போகிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா பிள்ளையார் ஊர்வலம் போகும்போது கூட பள்ளிவாசல் பக்கம் போகணும், 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்கு இப்படியான வாசகங்களை பள்ளிவாசல் பக்கம் போடணும். ராமநவமி ஊர்வலம் போனால் கூட பள்ளிவாசல் மினாரால மேலே ஏறணுன்ற மாதிரியான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். இவங்க ஒரு வழக்கை கொண்டு வராங்கன்னா அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமே, அங்கே ஒரு மோதலை ஏற்படுத்துவாங்களே, அதையெல்லாம் பார்க்காம இவர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இவங்களுக்கு அதாவது ஒரு மத மோதல் வித்திடக்கூடிய ஒரு கெட்ட சிந்தனை கொண்டவங்களுடைய பசிக்கு
ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க தீனி போட்ட மாதிரி இருக்கிறது. நீங்க வந்து ஒரு நீதிபதியா இருக்கிறீங்க, இவர் நீதிபதியா இருக்கிறாருன்றதுக்காக இவருக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்லி பேசுறாருன்னா, இவங்களுடைய நண்பர் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய அந்த பிராமண விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒருவர். அவர் வந்து ஒரு வழக்கில் சிக்கி இருக்கிறார். என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சகோதரி ஒருத்தரை கார் ஏற்றி கொலை பண்ணிடுறாங்க, ஆக்சிடென்ட், இறந்து போயிடுறாரு அவரு. இந்த பழிய இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய அந்த பிராமண சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் வந்து இடங்கள்ல கைது செய்யப்படுறார். அவர் வந்து அதுக்கான தண்டனை பெறுகிறார். இவர் என்ன பண்றாரு, அதை விமர்சனம் பண்றார். நீதிபதி இவருடைய தோற்றத்தை பார்த்து இவருக்கு அதிகமான தண்டனை கொடுத்துட்டாங்க, ஒரு நோக்கம் கற்பிக்க கூடாது. ஆனா இவர் அதுக்கு நோக்கம் கற்பிக்கிறார். ஒரு மதத்துக்காக தண்டனை கொடுத்தாங்க, இவர் செஞ்சு அவர் தவறுன்னு ஒப்புக்கிறார். போய் நான் தான் ஏற்றினேன், நான் தான் இடித்தேன், அதனால் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லும்போது அதுக்கு தண்டனை கொடுக்க தானே செய்வாங்க. கொஞ்சம் பாருங்களேன், தவறு நடந்திருக்கு, ஒருத்தர் இடிச்சிருக்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க. இது நல்ல தெளிவாக தெரிந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து இடித்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டு அவரை நான் காப்பாற்றிட்டேன், அப்பொழுது இருந்த நீதிபதி என்னுடைய நண்பர், அவர் வந்து அவருக்கு வந்து விடுதலை கொடுத்துட்டாருன்றார். இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து, 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது. மோதி அந்த டீ கடை வாசல்ல அந்த அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா, என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட். சாட்சியுமே இல்லது, என்ன இந்த கேஸை இது போய் எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும். அப்போ ஒருத்தர் ஏத்தனாங்கல்ல, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. அப்போ ஒரு நீதியரசராக வரக்கூடியவர், கடந்த காலங்களில் வழக்கறிஞராக இருந்தவர், ஒருத்தரை காப்பாத்துறீங்கன்னா யார் குற்றவாளி, அவர் தண்டிக்கப்படணும்ல. அதை பத்தி பேசாம இவரை நான் காப்பாத்திட்டேன்ற மட்டும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்ப நீதி நிலை நாட்டப்படணும். ஒரு நீதியரசராக இருக்கிறவங்க ஒரு மத மோதல் வித்திடக்கூடிய, மத மோதலுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய சங்கி அமைப்பை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதை கருத்தில் எடுத்து இவங்க யாரு என்ன அவங்க பின்னணி இதை பார்க்கணுமா இல்லையா, அதை பார்க்காம இவர் அனுமதி கொடுக்குறார். அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம், நாங்க மத நல்லிணக்கத்துக்கு ஒரு விளைவிக்க மாட்டோம், நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, 100 வருஷமா நாங்க இங்கே தான் ஏத்துறோம், அங்கதான் நாங்க ஏத்துவோம் என்று சொல்லி அவங்க உச்சி பிள்ளையார் கோயில இருக்கக்கூடிய தீப மேடையில அவங்க அந்த தீபத்தை ஏத்திட்டாங்க. இதுதான் எங்களுடைய பாரம்பரியம், இதுதான் எங்களுடைய வழக்கம், ஏத்திட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, நான் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறேன், அதை நீங்க நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால், அதற்கான ஏற்பாடை செய்யவில்லை என்று சொன்னால், அதிகாரிகள் அதற்கு வழிவகை செய்யவில்லை என்று சொன்னால் கண்டெம்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் மேல நான் அடுத்த கட்ட உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி 5 மணிக்கு அவர் கூப்பிடுறார். 5 மணி தானே ஆகுது, 6 மணி வரையும் டைம் கொடுத்துருக்கிறீங்க, நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்கிறோமா இல்லையா, நீங்கள் 5 மணிக்கு கூப்பிடுறீங்கன்னு அதிகாரிகள் சொல்லி அதுக்கப்புறம் 6:10 போட்டு அவர்களை அழைக்கிற நேரத்தில் அங்கே பெரிய அளவுக்கான ஒரு பதட்டமான சூழல். அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகணும், எங்களுக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குனாக்கா எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கால அவகாசம் வேணும்ல. நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்றீங்க, அதை நடைமுறைப்படுத்த முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா, அதுக்கான கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா. இப்போ காவேரி நீரை திறந்து விட சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்குது, காவேரி நீர் திறந்து விடப்படுதா, கர்நாடக அரசு திறந்து விட்டுட்டாங்களா, அப்போ அவங்க அந்த சூழலையெல்லாம் பார்த்து அங்கே உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து திறந்து விடாமல் இருக்கிறாங்க. சபரிமலைக்கு பெண்கள் போலான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருச்சு, அதே இடத்துல இந்த சங்கிகள் அதுக்கு மாற்றமான எதிர்கருத்து எடுக்கிறாங்கல்ல, நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாங்கள் அந்த பகுதியில் ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, அங்கே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஒரு வணக்க வழிபாட்டு தலத்துக்குள்ள போய் வேறொரு மதத்துடைய வணக்க வழிபாட்டு தலத்துக்குள்ள போய் அங்கே நாங்கள் மத வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நம்ம பேச வேண்டிய அளவுக்கு கால அவகாசம் வேணும். நீங்கள் உடனே சொன்னதுனால எங்களால் அதை செய்ய முடியாது என்று அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மதுரை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளை அங்கே உள்ள விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய CISF வீரர்களை அனுப்பி நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கன்னு அனுப்பி வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது என்ன நடக்குது அங்கே, என்ன சூழல், ஒரு மத மோதல் நடக்க போகிறதே, மத பிரச்சனை உருவாக்குறாங்களே, இவங்க யார், இவங்க கடந்த காலம் என்ன, அவங்களுடைய வரலாறு என்ன,
எதுவுமே தெரியாதா? மறைச்சு பேசுற விஷயம்லாம் இல்லை. வெளிப்படையாகவே பாபர் மசூதி விஷயத்தில் என்ன நடந்தது? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதே இது அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் இடிக்கப்பட்டதா அல்லது மத வெறுப்பை ஊட்டுவதற்காக இடிக்கப்பட்டதா? 1990களில் ரத யாத்திரை நடத்தப்பட்டதே அதுக்கு பின்னாடி உள்ள அடிப்படை காரணம் என்ன? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் 1991 வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்த சட்டத்துடைய நிலைமை என்ன? அதுக்கப்புறம் காசியில் உள்ளது, மதுராவில் உள்ள பள்ளிவாசல்கள் எல்லாம் குறிவைக்கப்படுகிறது. அது பாதுகாக்கணும்னா இப்போ உதாரணத்துக்குங்க, காசிக்கு போகிறாங்க, மதுராவுக்கு போகிறாங்க, இங்கே விஷ்ணு பிறந்தாரு, இங்கே சிவன் பிறந்தாரு, இங்கே ராமர் பிறந்தாருன்னு ஒவ்வொரு இடங்களுக்கும் வராங்க. இவர்கள் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் என்பதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் 1991 கொண்டு வராங்க. ஆனா என்ன நிலைமை? அந்த சட்டத்தையாவது கடைபிடிக்கக்கூடிய நிலையில சங்கிகள் இருக்காங்களா? ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சனை. அங்க போனாங்கன்னாக்கா சிவலிங்கம் வடிவத்தில் ஒரு நீர் ஊற்று இருக்கிறது அப்படின்ன உடனே அது சிவலிங்கம் தான். அதாவது இந்த வடிவத்தில் ஒரு பொருள் இருக்குன்னா அது சிவலிங்கம்னாக்கா உலகத்தில் எவ்வளவு பொருள் இருக்கு அவ்வளவுத்தையும் உரிமை கொண்டாடுற மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி ஒளி செய்யறதுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு நீர் தடாகத்தை இது சிவலிங்கம், இங்கே கோயில் இருந்தது, அதை இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம்? 1947 வரைக்கும் 47க்கு முன்னால் பிரிக்கிறாங்க. 47க்கு பின்னால் 47க்கு முன்னால் 47க்கு முன்னால் உள்ள ஒரு வழிபாட்டு தலம் அது இந்து மத வழிபாட்டு தலமாகவோ கிறிஸ்துவ மத வழிபாட்டு தலமாகவோ இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலமாகவோ இருந்தால் அது இருந்த நிலையில் தான் இப்பொழுதும் இருக்க வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் 1991 சொல்றது. ஆனால் அதை மீறி இப்போ இன்னைக்கு காசிலையும் மதுராலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இது தெரியாது அவங்களுக்கு. இதை விடுங்க. ரீக்ளைம் டெம்பிள்ஸ், நான் இப்போ ரொம்ப ஏதோ மறைவான விஷயத்தெல்லாம் பேசலை, யாருக்குமே தெரியாது. நீங்கள் இப்போ கூகுளில் போய் ரீக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்னு போடுங்களேன். இது போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தியா முழுக்க நாம் பாதுகாக்க வேண்டிய மீண்டும் பெற வேண்டிய இடங்கள்ன்ற ஒரு பட்டியலை இணையதளத்தில் பப்ளிக்காக போட்டு வேலை செய்கிறாங்க. பப்ளிக்ல மக்கள் எல்லோருக்குமே தெரிகிற மாதிரி 2011 அந்த இணையதளம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2023 தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பட்டியல்களையும் அதில் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த பட்டியலை எடுத்து பாருங்களேன். இருக்கேன் தமிழ்நாடு, அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய பட்டியல் வருது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில், காஞ்சிபுரத்தில், கோவளத்தில், முன்னூர்பேட்டில், பல்லாவரத்தில், ராம்பூரில், ராயப்பேட்டாவில், வாலாஜாபாத்தில், கோயம்புத்தூரில், அந்த மதுரையில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே பட்டியல் வருது. 28வது இடம். வெறும் தீபம் ஏற்றுற வேலையா இது? இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது தீபம் ஏற்றுறதுக்காக இங்கே சங்கிகள் அங்கே பிரச்சனை பண்ணலை. அவர்கள் பாபர் மசூதி உள்ள எப்படி வந்தார்களோ, ஆரம்பத்தில் பாபர் மசூதின்னு வரல, எப்படி வந்தார்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக உள்ள வர 1800களில் ஆரம்பித்து 1949 அங்கே ராமர் எழுந்திரிச்சாரு, சீதை எழுந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பித்து தான் 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுது. இவங்க எடுத்த உடனே நேராக வரமாட்டாங்க. இவங்களுடைய வரலாறு தெரியாமலாம் நம்ம பேசலை. உங்களுடைய கடந்த கால வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் ராம ஜென்ம பூமின்னு அவங்க பாபர் மசூதியில் வந்ததாக இருக்கட்டும், சாகி ஈத்கா மஸ்ஜிதாக இருக்கட்டும், மதுராவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், எல்லா பள்ளிவாசல்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வருவாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்காவிலே எப்படி உள்ளே வராங்க? புனிதத்தை கெடுத்து பலி கொடுக்கிறார்கள். அது 100 வருஷமாக நடக்குது. இப்போ நேற்று நடக்கலை. புனிதத்தை கெடுக்கிறார்கள். அது இல்லாமல் அங்கே மாமிசம் சாப்பிட்றாங்க. அங்கே பலி கொடுக்குறாங்கன்னா இல்லை மாமிசம் சாப்பிட்றது தானே. ஒரு ஆட்டையும் கோழியும் அறுக்கிறாங்கன்னா அது மாமிசம் தானே. அது தர்கா வழிபாட்டு அவங்க மத நம்பிக்கையில் உள்ள இடத்துல அவங்க அறுக்கிறாங்க, அதை சாப்பிட்றாங்க. அங்கே மாமிசம் சாப்பிடுகிறார்கள். சிக்கந்தர் கொள்ளையடிக்க வந்தோம். இதெல்லாம் எச் ராஜா பேசுனது. யார் இவங்க யாருன்றதை முதல்ல நீதி அரசர்கள் விளங்கணும். இன்றைய தீர்ப்புகளை நம்ம பின்னாடி பேசுவோம். இன்றைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் பேசப்பட்ட விஷயங்களும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி சிக்கந்தர் கொள்ளையடிக்க வந்தவர், முருக பக்தர்களை கொல்ல வந்தவர் சிக்கந்தர். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கா? எப்படி பேசுறாங்க? எந்த எவிடன்ஸில் பேசுறாங்க? அதே மாதிரி எடுத்தீர்கள் என்று சொன்னால் மலையை அபகரிக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே சொத்து அவங்கள்தான் பல தீர்ப்புகள் இருக்கு. மலையை அபகரிக்க பார்க்குறாங்க. இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். அதில் உள்ளது தான் என்னென்னா அந்த ரீக்ளைம் டெம்பிளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 28வது இடம். அந்த ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் பாருங்க. சிக்கந்தர் மஸ்ஜித் ஆன் டாப் ஆஃப் த ஹில் ஸ்டாண்ட் அட்மிஸ்ட் ruins ஆஃப் பிராமணிக்கல், புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ். எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க. நம்ம மற்றவங்களை பற்றி பேச தேவையில்லை. நீங்கள் போட்டிருக்கீங்களே இவ்வளோ லிஸ்ட்டு எல்லாமே இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய
வழிபாட்டு தலங்கள் இதையெல்லாம் வந்து ரீக்ளைம் டெம்பிளில் போட்டு இப்படி ஒரு வேலை நடக்குது, இவ்வளோ நம்ம 1 லட்சம் விஷயங்களை மீட்க வேண்டி இருக்கிறது, 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், அதில் அவ்வளோ வெளிப்படையாக போட்டு எங்கெங்கெல்லாம் மீட்டு இருக்கிறோம், என்னென்ன வேலை நடக்குதுன்னு வெளிப்படையாக பேசுறது தெரியாதா? சிக்கந்தர் மலையில் போய் வெறும் தீபம் ஏற்றுறது மட்டும்தான் அவங்க சிந்தனையா? அதுக்காக தான் இவ்வளோ முயற்சி செய்கிறாங்களா? நான் கேட்கறது என்னன்னா, இப்போ ராம் ரவிக்குமார் வராரு, ஒரு இடத்துல நான் தீபம் ஏற்றணும்னு கேட்குறாரு. அது என்ன? அது வந்து ஒரு சர்வே கல், அது சர்வே உடைய கல்லை தான் தீப கல்லுன்றார். அது நீதியரசர் போய் பார்த்துட்டு வந்து அதில் எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு ஒரு சின்ன குழி இருக்கு, ஒரு சின்ன குழி இருக்கான். தீபம் ஏற்றுறது இங்கே 100 வருஷமாக ஏற்றிட்டு இருக்கிறாங்களே பல இடங்கள்ல, அது எப்படி இருக்கிறது? ஒரு சின்ன குழி இருக்கு, அங்கே எண்ணெய் ஊற்றி, என்ன உங்கள் வீட்டில் ஏற்றுற கார்த்திகை தீபம் விளக்காது? ஒரு கல்லில் ஒரு பாறையில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அதை வந்து சொல்றீங்களே. ஆர்டிஓ என்ன சொன்னாங்க? ஆர்டிஓ அது தீபம் ஏற்றக்கூடிய கல்லா, தீப தூணா, அல்லது அது வந்து ஒரு சர்வே ஒரு எல்லை கல்லா அப்படின்னு ஆர்டிஓ என்ன தீர்ப்பு அளிச்சாங்க? அதையெல்லாம் பார்க்கவே மாட்டோமா? அப்போ ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி இது யாருடைய இடம், எந்த இடத்தை தாண்டி இதுக்கு போகணும், இதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட தீர்ப்புகள் என்ன, 1998 முகம்மதியர்களுடைய அந்த இடத்தை எல்லாம் குறிப்பிட்டு முஸ்லீம்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பாலசுப்ரமணிய நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்களே, இதையெல்லாம் மேற்கோள் எடுத்து இங்கே நம்ம போனோம்னு சொன்னாக்கா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமே, ஒரு மத வழிபாட்டுக்குள்ளே போகிறோமே, மத வழிபாட்டு தளத்தை தாண்டி இன்னொரு மத வழிபாட்டுக்காக போனாங்கன்னு சொன்னால் அது சரி வருமா? இதையெல்லாம் யோசிக்காமல் 49 பக்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதில் நம்ம உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழக அரசு நடந்து கொண்ட அந்த விதம், அதாவது சிறுபான்மை சமுதாயத்துடைய அந்த இயலாமை இருக்கும்ல, பெரும்பான்மை மக்கள் வந்து இன்று வந்து எதிர்க்கலை, ஒரு சின்ன சங்கி கூட்டம் தான் எதிர்க்கிறாங்க. ஆனால் அது வந்து பெரும்பான்மை மக்களுடைய எண்ணன்ற மாதிரி அவங்க ஏற்படுத்திடுவாங்களோன்றதுனால சிறுபான்மை சமுதாயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நம்ம ரொம்ப பெரிய எதிர்ப்பு காட்ட முடியாதுன்னு இருக்கிற அந்த சூழ்நிலையில் தமிழக அரசு நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியரும் அந்த சூழ்நிலையை விளங்கி, அந்த பகுதி மக்கள், சுப்பிரமணிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் காலம் காலமாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அந்த மலைக்குன்றில் தான் அவங்க தீபம் ஏற்றுவாங்க, அங்கே அவங்க தீபம் ஏற்றுறாங்க, ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை, வரக்கூடிய சங்கிகள் தான் பிரச்சனையை கிளப்பக்கூடியவர்கள் என்பதை விளங்கி கொண்டு அவர்களுக்கு அனுமதி தர மறுத்து அவர்கள் செய்த கலவர தீயை மூட்டுவதற்கு முயற்சி செய்த எல்லா விஷயங்களையும் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கடுமையான ஒரு முறையில் வந்து அதை அடக்கி இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு இந்த நேரங்களில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் ஆரம்ப காலத்தில் பாபர் மசூதியில் அந்த ஒரு சிலையை கொண்டு போய் உள்ளே வைக்கும் போதே அப்போதே ஆட்சியாளர்கள் அதை முறையாக அணுகியிருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு 450 ஆண்டு கால வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது. அந்த ஆட்சியாளர்கள் அன்று அதை முறையாக அணுகாததுடைய விளைவு தான் மிகப்பெரிய ஒரு சூழல்களை எல்லாம் 1990களில் ரத யாத்திரை என்ற பேரில் பல முஸ்லீம் உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய கலவரங்களுக்கு வித்திடப்பட்டிருக்கிறது. அந்த அயோத்தி மாதிரி தான் மதுரையை மாற்றுவோம் என்று சொல்லி ராஜா வகையராக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக எந்த மத மோதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சங்கிகள் உள்ளே புகுந்து மிகப்பெரிய ஒரு மத மோதலுக்கு வித்திடுகிறார்கள். நம்ம ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று சொன்னால் மத மோதல் ஏற்பட்டால் தான் நம்ம ஆட்சி கட்டில் அமர முடியும் என்ற ஒரு தப்பான ஒரு சித்தாந்தத்தை கையில் வைத்து கொண்டு இப்படியான வேலையை செய்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதில் இவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன இந்த தீர்ப்பில் உள்ள இந்த விஷயங்களை எல்லாம் அந்த அரசு அதிகாரிகள் அணுகக்கூடிய நேரத்தில் அவங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க என்று சொல்லி 2 பேர் கொண்ட நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன், இவங்க பெஞ்சுக்கு வந்து அந்த வழக்கை வந்து தமிழக அரசு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் இதில் இருந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைகளையும் சொல்கிறாங்க. அவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து இந்த மத மோதல் ஏற்படக்கூடிய இந்த விஷயத்துக்கு தான் அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்கும்போது இந்த 2 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையும் பாதிக்காமல் தீபமேற்றினால் அதை அனுமதிப்பதில் என்ன சிக்கல்? ஜெயச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய நீதிபதி கேட்கிறார். அதாவது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அளவுகோல் சொல்றார். திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் மத நல்லிணக்கம் என்பது ஒரு தரப்பினரின் மத செயல்பாடுகளை தடுப்பதால் ஏற்படாது. அவங்க நீதியரசர் இதற்கு முன்னால் ஆடு கோழி அறுப்பதற்கு திருப்பரங்குன்றத்துடைய சிக்கந்தர் மலை தர்காவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். இதையும் நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க சொன்ன அந்த தீர்ப்புல மத நல்லிணக்கம் என்பது ஒரு தரப்பினரின் மத செயல்பாடுகளை தடுப்பதால் ஏற்படாது. அப்ப நீங்க ஏன் தடுத்தாங்க? ஏன் நீதிமன்றம் தடுத்துச்சு? ஏன் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்ற தடை? மத நல்லிணக்கம் என்பது அடுத்தவுடைய மத உணர்வுகளை பார்க்கணும் தானே.
யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணுன்றது தானே. அவங்க யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாங்க? 100 ஆண்டுகளுக்கு மேலாக, பல 100 ஆண்டுகளாக அவங்க அங்கே ஆடு கோழிகளை பலியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் இருந்த ஒன்றை எந்த அடிப்படையில் தடுத்தீர்கள்? நீதிமன்றத்தின் அடிப்படையில். நீதிமன்ற தீர்ப்பு ஏன் அதை தடுத்தது? இது முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது அவர் சொல்றாரு, அது ஒன்றாக வாழ்வதன் மூலம் மட்டுமே சாத்தியம். எல்லாரும் ஒன்று இணைஞ்சு வாழ்றது தான் சாத்தியம். அப்படிதான் மதுரை மக்கள் அப்படிதாங்க வாழ்றாங்க. ஒரு மலையை எடுத்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி அவ்வளவு கோயில் இருக்கு. ஒரு வழி தான் 2 கோயிலுக்கு போகுது. அந்த மலையை சுற்றி நிறைய கோயில் இருக்கு. இவங்க பிரச்சனை பண்ணக்கூடியது அந்த பக்கம் உள்ளது. அதுக்கும் இந்த மலைக்கும் இந்த குன்றுக்கும் சம்பந்தமும் இல்லை. அந்த மலை வேற, அந்த குன்று வேற, இந்த குன்று வேற. குன்று விட்டு குன்று வரணும்னா தாண்டி வரணும். அப்படியே வர முடியாது. படிக்கட்டு வழியாக தான் வந்தாகணும். படிக்கட்டு வழியாக வந்தால் சிக்கந்தர் தர்காவுக்குள்ளே போய் தான் இவங்க சொல்லக்கூடிய இடத்துக்கே போகணும். இது ஒரு விஷயம். ஆனால் அங்கே உள்ளவர்கள் மத நல்லிணக்கத்தோடு தீபம் ஏற்றுறவங்க தீபம் ஏற்றுறாங்க, தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மற்ற பௌத்த புத்த விகாரங்கள் இருக்கிறது, அங்கே போகிறவங்க அங்கே போகிறாங்க. எந்த குழப்பம் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல சுமூகமாக இருக்கிறாங்க. சங்கிகள் உள்ளே வந்தது தான் அங்கே பிரச்சனை. அதாவது வருடத்தில் ஒரு முறை யாரையும் பாதிக்காமல் தீபம் ஏற்றினால் அதை அனுமதிக்க என்ன சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி நீதிபதி ஜெயச்சந்திரன் கேட்கிறார். இதைத்தான் நீதி அரசர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவங்க வரவங்க நல்ல நோக்கத்துக்கு வரல. தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது ஒரு நோக்கம்ன்றீங்க. ஆனால் இவங்க வழக்கு தொடர்ந்தாங்களே, இவங்க நோக்கம் தெரியணும்ல. இவங்க யார், இவங்க வரலாறு என்ன? நீங்கள் ரீக்ளைம் டெம்பிள் போங்க, இந்து முன்னணியுடைய கடந்த கால வரலாறு எடுங்க, இந்து மக்கள் கட்சியுடைய கடந்த கால வரலாறு எடுங்க. இவங்க தமிழகத்தில் செஞ்ச அட்டகாசம் என்ன, அநியாயம் என்ன, அக்கிரமம் என்ன, இதை பாருங்க. மத மோதலை விட்டுத்தான் இவங்க ஒவ்வொரு பகுதியிலும் தங்களை வளர்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை கொண்டவங்க. மத நல்லிணக்கம்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம உள்ள விட்டோம் என்று சொன்னால் அங்க மத நல்லிணக்கம் வராது. அங்க மத மோதலைத்தான் இவர்கள் ஏற்படுத்துவார்கள். இதுல வருவாங்க, அப்புறம் அடுத்து ஒன்று வைப்பாங்க, அடுத்தடுத்து எதையாவது செய்து பிரச்சனை ஏற்படுத்தணும், கலவரத்தை ஏற்படுத்தணுன்றதான் அவங்களுடைய மொத்த சிந்தனை. நேற்று காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேசுறாங்க, அவ்வளவு பேரை அடிச்சிருக்கிறாங்கன்னா யார் இவங்க? இவங்க கலவர பின்னணி உள்ளவங்க இல்லையா? இவங்களை எப்படி ஒரு மக்கள் ஏத்துக்குவாங்க? அதனாலதான் மதுரையில் உள்ள மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு அதனாலதான் அதை கடுமையை எதிர்க்கிறாங்க. இவங்களை உள்ள விடக்கூடாது. இவன் வந்தான்னு சொன்னா இவன் இந்த ஊரை நாசம் பண்ணிடுவான். மதுரை மக்கள் எதை தெரியுமா விரும்புறாங்க? அந்த மதுரை நல்ல முறையில் வளர்ச்சி அடையணும், இங்க மத நல்லிணக்கம் இருக்கணும். அதாவது ஒரு ஐடி கம்பெனி வரணும், இந்த ஊர் வளரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலில் முதலீடு செய்யக்கூடியவங்க வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே மத கலவரம் இருந்தால் வரமாட்டாங்க. அப்போ சங்கிகள் உள்ளே வந்தார்கள் என்று சொன்னால் அங்கே மத கலவரத்தை அவன் விதைப்பான். இனி இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்த்தேன்னு சொன்னால் எப்போ பாரு மதம் 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 மத கலவரங்களை விதைச்சி அவ்வளோ பெரிய அக்கிரமங்களும் அநியாயங்களும் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி மதுரை மண்ணை மாற்றிவிடக்கூடாது. மதுரை என்பது மத நல்லிணக்க பூமி. 2000 ஆண்டுகளாக எங்களிடத்தில் எந்த மத மோதலுக்கான ஒரு வரலாற்று சூடு கூட கிடையாது. வருஷமா நான் எங்க அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஓம் கோயில்ல தான் தீபம் ஏற்றுறாங்க. புதுசா வந்துக்கிட்டு நாங்கள் மேலே தான் தீபம். இந்த பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால இப்போ ரொம்ப ஃபோர்ஸா பண்றாங்க. கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க, மேல தீபம் ஏற்ற சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கோயில் நிர்வாகமே அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கோயிலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். சரிங்களா? பிஜேபியோட தூண்டுதல் தான் இது. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல இந்த சங்கிகள் உள்ளே வரக்கூடாது என்பதுதான் அங்கே மதுரையில் உள்ள அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அயோத்தி போல மதுரையை மாற்றணுன்றது தான் எச் ராஜாவுடைய திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே பேசுனது. எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ரீலோகேட் டு தர்கா, தர்காவை இடம் மாற்றணும்னாரு. இப்போ தீப யாத்திரை பிரச்சனைன்னு பேசுறீங்கல்ல, தர்காவை இடம் மாற்றணும், தர்காவை இடிக்கணும், அதன் மூலமாக ஒரு மத மோதலை ஏற்படுத்தணுன்றது தான் அவங்களுடைய சிந்தனை. கடந்த காலங்களில் இந்தியாவில் அவ்வளவு மத கலவரங்களை ஏற்படுத்தியவர்கள் தான் இன்னைக்கு கொள்ளைப்புறமாக உள்ளே வர நினைக்கிறார்கள். இதற்கு நீதிமன்றம் ஒரு காலத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.